அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது டிடிவி ஓபிஎஸ் குறித்து திரு நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நயினார் நாகேந்திரன் சொன்ன பதில் என்பது, டிடிவி ஓபிஎஸ் அவர்களை இந்த அணிக்குள் தக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். எல்லா ஏற்பாடுகளும் முடிந்த பிறகு எல்லாரும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது குறித்து இபிஎஸ் அவர்களிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில் நாங்கள் தான் தலைமை, யார் மேடை ஏற வேண்டும், யார் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதெல்லாம் நாங்கள் தான் முடிவு செய்வோம். இது பற்றி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தால் நீங்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த 2 புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பன்னீர்செல்வம், தினகரன் யார் உள்ளே யார் வெளியே, ஷா கணக்கு என்ன, பழனிசாமி அங்க கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் நித்யானந்தம் அவர்கள் வணக்கம். நித்யானந்தம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் வணக்கம் வில்சன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. கே.சி. பழனிசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நயினார் அவர்கள் சொன்னது அப்படி ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, ஓபிஎஸ் மீண்டும் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்றுவோம், அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்றார். ஆனால் இபிஎஸ் அவங்க சொல்கிற பதில் அப்படி, அதான் அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். என்ன கணக்கு, என்ன ஓடிட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விதமான கணக்குகளில் இருக்கார். ஒன்று, தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி, அவரை அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொள்வதில் எதுவும் பிரச்சனை இல்லை இன்றைய தேதிக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது, நீங்கள் தனி கட்சி துவக்குங்கள், அதிமுக மீதான அந்த உரிமையை விட்டுவிடுங்கள், அந்த தனி கட்சி துவங்குவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு எதிராக இருக்கிற வழக்குகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தான் மட்டுமே தலைவராக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார். சோ நீங்க தனி கட்சி தொடங்கினா உங்களை நாங்க தனி கட்சி தொடங்கினா நிச்சயமா அவருக்கு சீட் உண்டு, 100% சீட் உண்டு. அவருக்கு இந்த இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் 4லிருந்து 5க்குள்ள கூட கிடைக்கலாம், 5 சீட்டு கொடுப்பாங்க உறுதியாக அவருக்கு அது உண்டு. இது ஒரு விதமான கணக்கு. இன்னொரு விதமான கணக்கு இப்ப லேட்டஸ்டா நான் சொல்றது, இன்று காலை இவங்க இப்ப இன்னைக்கு கவர்னர் இடத்துல அந்த டீ பார்ட்டியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ கிட்டத்தட்ட அதுதான் இவங்களோட கூட்டணி. ஒரு பிரைமா ஃபெசி பார்த்தீங்கன்னா பெரியவர் ராம்தாஸ் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சல், அவர் ஒருவேளை திமுக அணி பக்கம் கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அர்த்தமெட்டிக்கா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவா தோணும் இன்றைய இந்த கூட்டணியை மட்டும் வச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி தரப்புல திரு சீமான் அவர்களுக்கு ஒரு 20 சீட்டு, விஜய்க்கு ஒரு 40 சீட்டு, 60, மிச்சம் இருக்கிற 40ல பிஜேபி எல்லாரும் 100 சீட், அதிமுக ஒரு 130 சீட். இந்த மாதிரி ஒரு கூட்டணினா 200 தொகுதிக்கு மேல நம்ம வெற்றி பெற்று விடலாம். யாரு ஆசைப்படுறது? எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு கணக்குல தன்னுடைய ஒரு மூவ் துவக்கி இருக்கிறார். அப்படி அது வெற்றி பெறுகிற பொழுது அதுல ஏதேனும் அது வெற்றி பெறுமான்னு தெரியாது, ஒருவருடைய முயற்சி அது, அவ்வளவுதான். அவருக்கு ஒரு கணக்கு. அது ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் ஓபிஎஸ் தினகரன் இதெல்லாம் இல்லைன்னு கூட சொல்லிடுவார், அவங்கள யாருன்னே தெரியாதுன்னு கூட சொல்லிடுவார். அப்ப அதனால அவர் ஒருவேளை அப்ப அந்த முயற்சி வெற்றி பெறலைன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன். சரி, இப்ப கேசிபி, இப்போ நீங்க சொன்ன கணக்குல இருந்தே கேட்கிறேன், இப்போ இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணல சீட்டை. எந்த நம்பிக்கையில் அவரு சட்ட போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு நான் தனி கட்சியெல்லாம் தொடங்குறேன்னு தொடங்கி அங்க விஜய் எல்லாம் வந்துட்டாருன்னா இருக்கிறதும் போயிருமே. ஓபிஎஸ் இதெல்லாம் எப்படி நம்பி தனி கட்சி தொடங்குவாங்க? அதிமுகவுக்கு நேர் எதிரான திமுக தலைவரை போய் 24 மணி நேரத்துல 3 தடவை பார்க்கிறீங்க, 5 சீட்டுக்கு உத்தரவாதம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. நாம ஒரு சுயேட்சை சின்னத்திலேயாவது ஓபிஎஸும் அவரோட இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு இது பெட்டர் இல்ல? அது அதிமுக அது அங்க உறுதி ஆகுது, இங்க உறுதி ஆயிடுச்சா?
இல்ல இங்க வந்து சீமான் விஜயை பொறுத்து தானே இவருக்கு இடம் இருக்கு. இல்ல தனி கட்சியை OPS துவக்கி அந்த உரிமைகளை விட்டு கொடுத்தால் 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வைத்தியலிங்கம் போன்றவர்களை வந்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியனை எல்லாம் அதிமுகவுக்குள்ள கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நான் வந்து இதெல்லாம் சரி, இதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போகல, என்ன நடந்துகிட்டு இருக்குது அதுதான் இதெல்லாம் எனக்கு ஏற்புடைய கருத்தா இல்ல, இது என்னுடைய கருத்தா, அதெல்லாம் அல்ல. கணக்கு நம்ம வச்சிருக்க தலைப்பே பாஜக என்ன கணக்கு போடுது இதுன்றது. இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் கேசிபி, இப்போ OPS அவர்களை காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றாங்க. EPS அவர்கள்ட்ட டிடிவி தினகரன் குறித்து எப்போதெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறதோ அந்த இடத்துல அவங்க புடி கொடுக்கவே மாட்டாங்க. டிடிவி குறித்த கேள்விக்கு அங்க போய் கேளுங்க, நயினார் அவங்க சொன்னாங்கன்னா அங்க போய் கேளுங்க, அவருக்கும் புடி கொடுக்கிற மாதிரி தெரியல. அதாவது புரட்சித் தலைவர் MGR காலத்திலேயோ ஜெயலலிதா அம்மா காலத்திலேயோ அந்த தலைவர்கள் மீடியாக்கள்கிட்ட ஒரு தெளிவான பதில சொல்லுவாங்க. இவரெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல, MGR காலத்துல இவர் இல்லை, ஜெயலலிதா அம்மா காலத்துல பதுங்கியே வாழ்ந்தவர்கள், அரசியல் நகர்த்தினவங்க. அதனால ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாகவோ இல்லை ஒரு வெளிப்படையாக தெளிவாகவோ இல்லை ஒரு கன்வின்சிங்காகவோ மீடியாக்கள்கிட்ட பதில் சொல்றது இல்லை. இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, அது ஒரு விவாத பொருள் ஆகுதா, அப்ப பேசப்பா அவர் தம்பித்துறையை பேசாதேன்னு சொன்னது கூட அவர் அந்த கையை தட்டி விட்டு அதெல்லாம் ஒரு ஊடகத்துல விவாதமாச்சு. அவர் சொன்னது வார்த்தைகளை விட்டுற வேண்டாம், நம்ம எதுவும் பேச வேண்டாம், இது ஒரு பேசும் பொருள் ஆக்கிட வேண்டாம், நான் பேசிக்கிறேன், எதுவுமே நம்ம அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிருவேன், வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் தம்பித்துறை பேச வந்தாரு, எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சி தட்டி விட்டு எல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ பேசக்கூடாதுன்ட்டாரு, தம்பித்துறை அவமானப்படுத்தப்பட்டாரு. அதுக்கு உடனே OPS அதுக்கு ஒரு ரவுண்டு கட்டி வருது. அது மாதிரிலாம் வந்து கிடையாது. அடுத்து அதே மாதிரி திரு கேசிபி அவங்க வந்து மனோஜ் பாண்டியனுக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் வலை விரிச்சா OPS அவர்கள் இந்த சைடு நம்ம ஒரு வலையை விரிப்பன்னு விரிக்க மாட்டாங்களா? நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். அவர் ஸ்டாலினை பார்க்காம இருந்தா ஓகே, நீங்க சொல்றது அத்தனையும் கரெக்ட். அவர் ஸ்டாலினை பார்க்காம இருந்திருந்தா எனக்கு பதவியே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நான் அதிமுக தாங்க என்று வந்து இருந்திருக்கணும். இப்ப மைத்ரேயன் சொல்றாரு இல்லையா, அதிமுக என்ன மகிழ்ச்சி படுத்தல அப்படின்னு. என்ன மகிழ்ச்சி படுத்துறதுக்கு அதிமுக என்ன மணமகிழ் மன்றமா இல்ல கிளப்பா? ஏங்க சம்பந்தமே எல்லாம் வேற கட்சியில இருந்து வர்றாரு, 3 முறை ராஜ்யசபா எம்பிங்க, ஒரு லட்சக்கணக்கான கிளை செயலாளர்கள் காலங்காலமா 72ல இருந்து அதிமுகவுக்கு உழைச்சு வார்டு கவுன்சிலர் ஆக முடியும். இதே மைத்ரேயனுக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஒரு திமுக ஆக முடியாது. பாப்போம், நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க என்னன்னு. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ EPS அவர்களோட கணக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவரை நினைக்கலாம். ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்லாத 2 ஜாதி கட்சியா போன அந்த 2 ஜாதி தவிர வேற ஆட்களை ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாத எடப்பாடியை நம்பி யாரும் ஓட ஏற தயார் இல்லைங்கிற பொசிஷன் தான் இருக்குது. இல்ல சார், இப்ப நீங்க ஏதோ யாரும் ஏறலன்றீங்க. இப்ப முதல்ல கேள்வியே OPS அவர்கள் டிடிவி அவர்கள் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்றதுதான். EPS அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது ஒண்ணு. என்னுடைய கேள்வி, நயினார் நாகேந்திரன் எல்லாரையும் ஒரே மேடையில் அவரோட விஷுவல் திங்கிங் சொல்லுவார், அதுல தப்பு இல்ல. ஒரு பாஜக தலைவர் அவரோட விஷுவல் திங்கிங் அப்படி நடக்குதா ஏற்பாடு? ஆமா. இப்போ அவரு EPSக்கு நிலைமை என்ன, 24ல அவர் கூட தேமுதிகவும் புதிய தமிழகம் இருந்தாங்க, இப்போ இருக்காங்களா? இல்ல. அப்போ ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்ல, இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு 2 பேரும் தப்பிட்டாங்க அல்லது விலகிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது 24ல என்ன சொன்னாரு, 26லயும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுன்னு பல்டிசாமி ஆகி பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த கூட்டணி மட்டும் சொல்ல பாஜகவும் பல்டி அடிச்சிருக்காங்க. இது அண்ணாமலை சொன்ன மாற்றங்கிறதுல பாஜகவும் பல்டி அடிச்சிருக்காங்க. சீமான் தான் நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. எடப்பாடியை வேணா சப்பார்டினேட்டா சேர்த்துக்கோன்னு ஆணவமா இருக்காரு. அவர் ஆணவமா தான் இருக்கிறாரு, அதை நான் மறுக்க வரல. இதுல இந்த சூழ்நிலைக்கு பிறகு பாஜகவுக்கும் இவருக்கும் வந்து சீட்டு பெற முடிஞ்சிடுச்சா, கூட்டணி ஆட்சியா இல்ல தனி ஆட்சியாங்கிறதுக்கு முடிவு வந்துடுச்சா? எது வந்திருக்குது? எதுவுமே வரல. கூட்டணி ஆட்சி. அது எடப்பாடி அதிமுக 120 சீட்டுக்கு மேல வந்தாலும் கூட்டணி ஆட்சி. அது வராத ஒரு கட்சிக்கு போய் கூட்டணி ஆட்சி இல்லாத ஒண்ணுக்கு போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல. ஜெயிக்கிறதே கஷ்டங்கிற லெவல்ல கூட்டணி ஆட்சி அங்க பிரச்சனை இல்ல. 10% அவர் என்ன சொல்றாருன்னா புரியுது. பாஜக உறுதி வாங்கி இருக்குன்னு சொல்றாரு. அவர் விருப்பம் வேறங்கிறது சொல்லிட்டு தான் சொன்னாரு. அவருக்கு ஸ்டாண்ட் வேறன்னு தெரியும். அவரு பட் நம்ம பேசுறது அப்படி நடந்திருக்கா, அப்படி ஒரு கணக்கு இருக்கா பாஜகவுக்கு? அதை தானே அவர் நான் பாஜகவுக்கு அதுல என்ன கணக்கு இருக்குன்னு பாக்குறோம்னா,
11.4% ஓட்டுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு, பிஎம்ஓ நினைக்கிறாங்க. நான் பாக்குறேன். இப்ப ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எல்லாருமே 2-1 அண்ணாமலை அவர்கள் கணக்க சொல்றீங்க. நான் கேட்கிற கணக்குன்றது ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் கணக்கு பத்தி என்ன? நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். ஓபிஎஸ் இன்னைக்கும் எடப்பாடி எந்த தலைமை பண்பும் இல்லாதவர், அவரு செல்லூர் ராஜா வண்டியில ஏத்தாதது தவறு, அவரு தம்பித்துறையை பிரஸ் மீட்ல பேச அனுமதிக்காதது தவறுன்னு அவர் இன்னைக்கும் எடப்பாடியை தான் ஏத்திருக்கிறாரு. அப்போ ஓபிஎஸ்க்கு தன்னுகிட்ட உள்ள இரட்டை தலைமையை பறிச்சுக்கிட்டு கிராப்பரா எல்லாம் எனக்கு போடு எல்லாம் எனக்கு போடுன்னு அபகரிச்ச எடப்பாடி ஸ்டாலினை விட எதிரியாதான் அவருக்கு தெரியுறாரு. இல்ல இப்போ ஒருவேளை பாஜகவுல இப்ப கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க, தேர்தல் ஆணையத்தில் உள்ள இந்த சிக்கல் சட்ட சிக்கல் எல்லாம் விட்டுட்டு வாங்க, என்டிஏ அலைன்ஸ்குள்ள வந்தாங்க, 8% ஓட்டு எடுத்து ஒண்ணுமே இல்லாம டெபாசிட் பாஜக சொல்லியாச்சா? அப்படி சொல்லிட்டாங்கன்றாரு கேசிபி. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லும்போது ஓபிஎஸ்க்கு தெரியாதா? இங்க வரும்போது அவர் எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லும் போதும் அழைப்பு வரலன்னா யாரு அழைப்பு இல்லாததுன்னு அவருக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தெரியாமலா இருக்காரு. கர்நாடகாவில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பாஜக சேர்ந்த எதிர்கட்சி தலைவருக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லும் போது விஜயேந்திராவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க வெளிப்படையாக தான் அந்த அழைப்பை கொடுக்கலன்றது புரிஞ்சுதானே வெளியில வர. எப்படி அந்த இடம் தான் இபிஎஸ் அவர்களை கோபப்படுத்திட வேண்டான்றதுக்காக வர வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். இபிஎஸ்ஏ மதிக்கலையே, தங்கம் தென்னரசுக்கு தான் மரியாதை, அடுத்தபடியா தான் இபிஎஸ் போடுறாங்க, அடுத்தபடியா வேலுமணி, அடுத்தபடியா வாசன், டிக்னிட்டரி பேர்ல இபிஎஸ் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டா இல்லையே. எனக்கு ஒண்ணு புரியல. மோடியே இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலையே. ஒரு விஷயம் பாருங்களேன், நீங்க கூட்டணிக்காக நிலைப்பாட மாத்தி பாஜக கூட்டணி வச்சது ஒண்ணு. நீங்க பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ணாமலை எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார், அவரே தலைமை பதவியில இருந்தெல்லாம் இப்ப கூட்டணி வச்சுட்டு மதிக்கலன்னா என்னதான் கணக்கு? அப்புறம் எதுக்காக அந்த கூட்டணி வைக்கணும்? உள்ள போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன செய்யறாங்கிறத போக போக பார்ப்போம். இது அவங்க நினைக்கிறது கரெக்டா வருதா, நம்ம சொல்றது கரெக்டா வருதாங்கிறது போக போக பார்க்கலாம். அப்போ பாஜகவோட நிலைப்பாடு தான். இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றாருல, இவங்க எல்லாம் ஒரே மேடையில நாங்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு டெல்லியில அப்படின்னா அது ஏற்பாடே நடக்கலையா? அவர் மாநில தலைவர் அவருக்கு விருப்பத்தை சொல்லி இருக்கிறாரு. இங்க எதுவுமே அங்க மூவ் ஆகல. முக்கியமா இங்க மூவ் ஆக வேண்டியது 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அண்ணாமலை. அதுதான் உங்க கணக்கு. ஜெயிக்காதவருக்கெல்லாம் 20 சீட்டுங்க பாஜக. 20 சீட். எடப்பாடி சீமானு கீழே சீமான சிஎம்னு சொல்றாருங்க. எடப்பாடி சீமான சிஎம்னு சொல்றாருங்க. என்ன இல்ல அவருக்கு நான் பதிலடி அப்படிதான் சொல்ல முடியும். இல்ல 20 சீட்டுன்னு பேசியிருக்க முடியாதுன்றீங்களா? அப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் போகாதுன்றீங்களா? 330 சீட்டு என்டிஏ வரும், 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு சொன்னது. 6 சீட்டு தான் தர முடியும்னு ஐயா எடப்பாடி சொன்னாரு. ஸ்ட்ராங்கா தான் நின்னாரு. 12 சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்டாரு, முறிஞ்சுது. 5% சீட்டு வேணும்னு நகர்ப்புற உள்ளாட்சியில அண்ணாமலை கேட்டாரு, 2% தான் தர முடியும்னு சேலத்துக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் 5 கொடுக்கலாம்னாரு. இபிஎஸ் கராரா இருப்பாங்க, உங்களுக்கு தான் தெரியும். இபிஎஸ் கராரா தான் இருப்பாங்க. இந்த தடவை 0 எம்பில இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு பொருட்டே இல்ல, 22 எம்பில இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் பொருட்டு. நம்ம கண் எதிர தெரியுது. முதல்ல தங்கம் தென்னரசு இத போட்டு பாஜகவை பத்தி, பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுக கூட, அப்ப ஸ்டாலின் தான் பொருட்டு அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி ஒரே ஒரு பாயிண்ட் தான். டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் அவர்களோட ரியாக்ஷனை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. ஓபிஎஸ் அவர்கள் குறித்த கேள்விக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு? அப்ப இவரோட கணக்கு என்ன? பாஜக இதுல ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணி கூட்டு வர போறாங்களா? இபிஎஸ் கணக்கு கலைஞர் மாதிரி 13 வருஷம் காத்திருந்து 214 போட்டாலும் பரவாயில்லங்கிறதா இபிஎஸ் கணக்கு. இவங்க 2 பேரும் வேண்டாம். அவருக்கு கணக்கும் வந்தாலும் ஜெயிக்காதுன்னு அவருக்கு தெரியும். இவங்க கணக்கும் அன்புமணி என்ன அரசியல் பண்றாரு, 4 மந்திரி வேணும், 10.5 மையமா வச்சு கேட்கறது எடப்பாடி பத்தியும் ஓபிஎஸ் பத்தியும் தினகரனை பத்தியும் அவர் பதில் சொல்றது குடி கொடுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ரவீந்திரன் துரைசாமி ஸ்ட்ரைட்டா அட்ரஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். பாஜக என்ன சார் நினைக்கிறாங்க? இவங்க 2 பேரும் வேணும்னு நினைக்கிறாங்களா வேண்டாம்னு நினைக்கிறாங்க? பாஜக எடப்பாடி இவங்கள நினைக்கிறதா? தினகரன் ஓபிஎஸ் இதுக்கு பேச்சுவார்த்தை அங்க டெல்லியில போகுதா இல்லையா? அதான் பொண்ணு போகல. முதல்ல அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. இவங்களை பற்றி கவலை இல்ல. காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாது. அவங்களுக்கு பலத்துக்குரிய சீட்டு வேணும். இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இவங்க 2 பேருக்குமே அழைப்பு வந்திருக்கும். 2 பேருமே போய் கலந்திருப்பாங்க. இப்பதான் அந்த காம்ப்ரமைஸ்க்கு தானே அடுத்தபடி நீங்க யார் சொன்னா காம்ப்ரமைஸ் என்ன?
கேசிபி அவர்கள் சொல்றாங்களா அப்படி முடிவு போயிட்டு இருக்கு, பாஜக அப்படி இந்த டிமாண்ட வச்சு இபிஎஸ் அவர்களும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்றார். பாஜக மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடியாங்கிறது இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு உண்மையா இல்லையாங்கிறது டைம் வரும்போது தான் தெரியும். வில்சன், உங்க பார்வை என்ன? வில்சன், என்ன கணக்கு என்ன ஓடிட்டு இருக்கு? எப்படி இல்லை, இது கணக்கு எப்படின்னா, ஈரடியில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் வள்ளுவருடைய குரலில். ஒரு மாத்திரையில் 1000 மருந்து இருக்கும் மருத்துவர் கொடுக்குற மாத்திரையில். அதுபோல் இபிஎஸ் பேசியும் நயினார் நாகேந்திரன் பேசியும் டீகோடு பண்ணணும்னு உலகமே எதிர்பார்க்குது. அப்போது எவ்வளவு முக்கியத்துவமான பேச்சுக்கள் அது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அது இயற்கையாக அதுதான். சரி, ஏனென்றால் இப்போது 2 விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பழனிசாமி ஐயா சொன்னார், ராமதாஸ் திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்குதுன்னு. அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, அங்கே விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்துடுவாங்க. அதனால் அந்த வாய்ப்பு ஒரு கம்மி தான். மற்றபடி அவருக்கு வேறு ஆல்ட்ரேஷன் கிடையாது. ராமதாஸ் ஐயா இப்போது அது மகன்கிட்ட தான் சண்டை, வெளியே சண்டைனா வேறு விஷயம். அதனால் அது தீர்க்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு வழியில் ஏதாவது ஒரு பக்கம் நிற்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. இன்னொன்று, இபிஎஸ் ஐயா சொல்லும் பொழுதும் நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது 2 விஷயம். நயினார் நாகேந்திரன்கிட்ட மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது 2 விஷயம் அவர் சொல்றாரு. ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் காலம் இருக்கிறது, முதல் வார்த்தை. அடுத்த வார்த்தை, கூடிய விரைவில் மேடையில் ஒன்னா தோன்றுவார்கள். இந்த 2 வார்த்தைக்கும் கால நிர்ணயம் எதுவும் கொடுக்கல அவர். வேண்டாம் சார், தேர்தலுக்கு முன்பு நடந்துதானே ஆகணும், அவ்வளவுதான் கால நிர்ணயம். தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும்போது பார்க்கலான்றது தான். அது அவங்க சொல்லட்டும். ஆமா, அவருடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறாரு. உங்க பார்வை என்ன? அதுல இபிஎஸ் என்ன நினைக்கிறாங்க? இப்ப இபிஎஸ் சொன்னதுதான். இபிஎஸ் 2 விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நயினார் சொன்னதை நயினார்கிட்ட கேளுங்க, நான் வார்த்தையை வெளிவிட விரும்புறேன். 2வது, சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த அதிமுக தலைமை நாங்க முடிவெடுப்போம். அந்த 2 விஷயம் சொல்ல இடம் இல்லை. நீங்க தேர்ந்து ஒரு வார்த்தையை சூழ்நிலைக்கு ஏற்பன்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக தாங்க தலைமை, யார் யாரோட இருக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தை இருக்குது, நீங்க திருப்பி போட்டு பாருங்க. சரி, சூழ்நிலைக்கு ஏற்பனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆமா, அந்த சூழ்நிலை எப்படி வருதோ, யார் யார் எந்தெந்த கட்சிகள் வருகிறதோ, யார் யாருக்கு தொகுதி கொடுக்கப்படுகிறதோ, தொகுதி இல்லை அதிருப்தின்ற வார்த்தை சில நேரம் சில தலைவர்கள் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு, உங்களை பாக்குறதுக்கே நாங்க பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம்னு அதுக்கு மறுதளிச்சா கூட வெளியே போயிடுறவங்க இருக்கிறாங்க. சீட்டு பேரன்றது அப்புறம், இந்த சுயமரியாதை வேணும்ன்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா, எனக்கு புரியுது, தேர்தல்ன்றது ஒரு பெரிய விளையாட்டு தான், காலத்துக்கு ஏற்ப காய்களை நகர்த்துவது தான், அதுல மாற்றம் இல்லை. நான் கேட்பது, தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்னா சூழ்நிலைக்கு ஏற்பன்னா, கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி விஜயோ சீமானோ வந்தா இவங்க வேண்டாம், இவங்கெல்லாம் வரலையா அப்ப வரட்டும், அதான் நான் சூழ்நாள் இல்ல, அப்படி கிடையாது. அதுதான் நம்ம கணிக்க முடியாதுன்றத சொல்றோம். ஏன்னா நீங்க யதார்த்தமா விஜய் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, விஜய் என்ன சொல்றாரு, அவரு பிஜேபியை ஈக்குவலா எதிர்க்கிறார். சரி, அப்ப நம்ம எப்படி அதை பேச முடியும்? அவங்களுடைய உத்தரவோ அவங்களுடைய கிளியரன்ஸ் இல்ல. நாளைக்கு மனசு மாறலாம், இன்னைக்கு நிலைமைக்கு அதை நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல. அந்த கணக்கை எடப்பாடியார் போடுறாரு, நம்ம ஏத்துக்க முடியாது. அப்போ நீங்க எடப்பாடியார் பிஜேபி கூட இருக்கிறார், நிதர்சனமான உண்மை. பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்கள நான் இப்ப சேர்த்துக்குவேன் அவர் கணக்கு போடுறாரு, நம்ம எப்படி ஆதாரத்தோட சொல்ல முடியும்? சரி, வேண்டாம். நான் என்ன, இப்ப சூழலுக்கு ஏற்பன்னு சொல்றப்ப பெரும் பெரும் தலைவர்கள் சொல்றதுல சிக்கல் இருக்கு. எல்லா வியூகங்களையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா நம்ம இங்க டீகோட் பண்ணி பேசுறோம், என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்தில் தான் நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் பத்தி, டிடிவி பத்தி அதிமுக என்ன நினைக்குது? இவங்களை மீண்டும் நினைச்சுக்கலாம், ஒருங்கிணையலாம், இல்ல இவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எப்படி நீங்க பாக்குறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோட பயணம் செய்கிறார்கள். எங்களால் முடியும் திமுகவை வீழ்கடிக்க, திமுக கூட்டணியை வீழ்கடிக்க. தமிழ்நாட்டில் திமுக மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகிறது. அதை 75 சட்டமன்ற தொகுதிகளில் நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என் கப்பலில் ஏறுகிறவர்கள் அத்தனை பேர்களும் கரை சேர்க்கப்படுவார்கள். அதில் இன்றைக்கு பிஜேபி எங்களோடு பயணிக்கிறது. பிஜேபியோடு சில பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒருங்கிணைக்கக்கூடிய நேரம் வரும்போது, காலம் வந்தால் ஒருங்கிணைப்போம் அப்படின்ற எண்ணத்துல தான் அவர் தெளிவா அதை சொல்றார். தெளிவா எல்லாம் சொல்ல, அதுதான் தெளிவு. இப்ப தெளிவாக சொல்லிவிட்டால், நான் தெளிவா சொல்றேன் ஒண்ணு, அண்ணாமலை ஆதரவாளர்கள் பல பேர் பல வடிவத்துல வராங்க. என்னன்னா, திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும். முக்கியமானவர் மோடி. அதுல இப்ப எதுக்கு இவர் அவசரப்படுறாரு? இப்ப தெரியுதா?
இப்ப தெரியுதா? ஒரு மோடி, கருப்பாடு அடுத்த எங்க நாள் இருக்கு? ஒரு- கருப்பாடு எங்க இருக்குதுன்னு தெரியுதா? நான் சொல்லவே இல்ல. இவர் அடையாளமே சொன்னது சொல்லல. point உண்மை. இப்ப point சொன்ன உண்மை. point உண்மை. இப்ப மாட்டிக்கிச்சா? point மாட்டிக்கிச்சா? point உண்மை. இப்ப தெரியுதா? மாட்டலங்க, நான் உண்மை. யாரையுமே அடையாளம் இல்ல, சொல்லல. இப்ப நீங்க உண்மைங்கிறேன். நான் அதை own பண்றேன். நான் யாரையும் அடையாளம் வில்சன், சொல்லல. இதுல- நான் அதை own பண்றேன், இல்ல, வில்சன். இதுல- வில்சன். இல்ல, ரவீந்திரன் ஒரு correction இல்ல, இருக்கு. இல்ல. Point என்னன்னா, நான் என்ன சொல்றேன்? நீங்க இத மறுக்கவே வேண்டாம். நம்ம எல்லாம் பேசுனதும் பொது வெளியில இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, உண்மை. இதுல ஆமா. நீங்க சொல்ற முக்கியமான இடம்ன்றது நம்ம பேசாத இன்னொரு ஃபேக்டர் அண்ணாமலைன்ற ஃபேக்டர். அதான் இப்ப நான் தெளிவா சொல்றேன். இல்ல, நீங்க அததான் சொல்றீங்க, நான் தெளிவா இந்த கூட்டணிக்கு சொல்றேன். எதிரா இருக்கிறாரு. இது ஒரு பக்கத்துல கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு அதிருப்தியில அண்ணாமலை இருக்கிறான்றது நிசப்தமான உண்மை. இதுல என்ன நம்ம ஒளிவு மறைவா பேசுறது? இல்ல, உண்மைதான். இது நல்லா வில்சன் சொல்றது தெரிஞ்சதுதான். உண்மைதான். இதற்காக அவர் வியூகம் வகிக்கிறார். சரி. எப்படியாவது ஸ்டாலினை வெற்றி பெற வைக்க வேண்டும். இதுல அவர் ஒத்த கால நிக்க. இந்த இடத்துல மோடியே எனக்கு தேவையில்லை, அமித்ஷாவும் தேவையில்லைன்ற நிலைமையில அவர் இருக்கிறார். இல்ல, 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 அதெல்லாம் ஒரு கிடையாது. அதெல்லாம் இடையூறு, கிடையாது. நீங்க ஒரு இடையூறு. நீங்க கோத்துறாதீங்க. இல்ல, ஒரு அதாவது இடையூறு, மோடி இடையூறு. வந்து அண்ணாமலைக்கு மன்னிக்கணும், அடிமையா மன்னிக்கணும், இருக்கிறாருன்னு சொல்ல மன்னிக்கணும். வராரு. இல்ல, 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 ஒரே இடையூறு. இல்ல, இல்ல, ஒரே நான் இடையூறு. பேசி இல்ல, முடிச்சிடுறேன். ஒரே இடையூறு. நான் பேசி நான் முடிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க. ஒரே இல்ல, இல்ல, இடையூறு. நான் பேசி முடிச்சிடுறேன். புரியட்டும். அதாவது ஒரே இடையூறு. அண்ணாமலை வந்து மோடிக்கு கீழே பணிபுரிகிறவரா, மோடி வந்து ஒரே அண்ணாமலை கீழே இடையூறு. பணிபுரிகிறவரா? நியாயமான இடையூறு. நீங்க வந்து சரி, அண்ணாமலையை நியாயமான பெருமைப்படுத்துறதுல- இடையூறு. இல்ல, இல்ல, அண்ணாமலையை பெருமைப்படுத்துறதுல மோடியை சிறுமைப்படுத்தாதீங்கன்ற. சரி, ஒரே மோடியை இடையூறு. சிறுமைப்படுத்தாதீங்க. ஒரே இடையூறு. நாட்டின் பிரதமர் ஒரே இடையூறு. நமக்கு பிடிக்குதோ சார், பிடிக்கலையோ ஒரே அந்த இடையூறு. பிரதமரை வந்து டாபிக் இழிவுபடுத்தாதீங்க. ஒரே இடையூறு. சிறுமைப்படுத்தாதீங்க. ரொம்ப நேரம் வேண்டாம். ஏன்னா அபிஷியோ வாய்ஸ். அதாவது மோடியோட விருப்பத்துக்கு நான் ஒரு தெளிவா ஒரே சொல்றேன். இடையூறு. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. இல்ல, இல்ல. ஒரு விஷயம் சார். இல்ல, ஒரே கருத்து. சார், இது ரெண்டு எப்படி பேரும் சார் இது? அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னா, பார்வையாளர்கள் பாக்குறப்ப கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வமா இல்ல, இருப்பாங்க. அப்ப மேல பேசி போங்க, மதிக்கிறேன். debate மேல சார், பேசி உயர்த்துங்க. முடிச்ச பிறகு சொல்ல உள்ளுக்குள்ளே சொல்லுங்க. இல்ல, இல்ல, சுத்திட்டே நான் இருக்காதீங்க. பேசி முடிச்ச பிறகு இல்ல, சொல்ல இல்ல, சொல்லுங்க சார். ஒரு நான் என்ன வார்த்தை. சொல்றேன்? உங்க சார், அனுமதி இப்போ கேட்கிறேன். OPS உங்க அனுமதி இல்ல, கேட்கிறேன். நான் ஒரு முடிச்சிடுறேன் சார். உங்க அனுமதி OPS கேட்கிறேங்க. சார், ரவீந்திரன், OPS இல்ல, அடிப்படையில தப்பா இல்ல, பேசுறாரு. இல்ல, நான் சொல்லி பேசுறாரு. முடிச்சிடுறேன் சார். அடிப்படையில தப்பா இல்ல, இல்ல, பேசுறாரு. நான் சொல்லி வில்சன், முடிச்சிடுறேன். கொஞ்சம் இல்ல, இல்ல, வில்சன், நான் அடிப்படையில இல்ல, தப்பா நான் பேசுங்க, சொல்லி- வில்சன். அவர் என்- சரி, சொல்லி முடிங்க. என் செய்தியை போக கூடாதுன்னு சரி, பாக்குறாரு. வில்சன், இல்ல, இருங்க, வில்சன். இருங்க. இல்ல சார், நான் சொல்லி வில்சன், முடிச்சிடுறேன். நான் மீண்டும் வரேன். நான் சொல்லி இல்ல, இல்ல, முடிச்சிடுறேன். வில்சன், வில்சன், அடிப்படையில point தப்பா என்னன்னா, பேசுறீங்க, வில்சன். நான் சொல்லும் போது இருங்க ஏன் சார், சார் ஒரு செகண்ட் இருங்க சார். வில்சன், ஆம், இப்போ அண்ணாமலை. இருங்க ப்ளீஸ். வில்சன், இப்ப நீங்க இதுவரைக்கும் எனக்கு ஓபிஎஸ் டிடிவிக்கு தெளிவான பதிலை நீங்க சொல்லவே இல்லை. நீங்க அண்ணாமலைக்கு போயிட்டீங்க, மோடி நான் கேட்பது இவர்கள்ல யார் உள்ளே யார் வெளியே, இதான் கேள்வி. சார், அந்த பிரிஸ்கிரைபா சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லி தான் சொல்லணும். சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இப்போ பிஜேபியே வந்து எல்லா இடத்துலயும் ஒருங்கிணைப்போட அதிமுக கூட இருக்குதுன்னா எல்லா இடத்துலயும் ஒருங்கிணைப்போடு இருக்கிறாங்க. ஆனால் ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கிற ஒரு தலைவரை நான் குறிப்பிட்டாகணும். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் சேர்த்து அவரை குறிப்பிட்டுட்டீங்க. அதுலதான் சொல்றேன். சரி, இன்னொன்னு சொல்றேன், அதுல வந்து எந்த காரணத்தை கொண்டும் மோடியை இழுக்க முடியாது. ஏன்னா பாயிண்ட் விட்டுருங்க இல்ல, சார். நான் சொல்லி முடிக்கிறேன் சார். சார், அபிஷியோ ஓபிஎஸ்க்கு விருப்பம் இல்லாம ஓபிஎஸ் கீழ இருக்கிறவங்க பணிபுரிவாங்களா? இபிஎஸ் விருப்பம் இல்லாம சரி, அது இபிஎஸ் வேற point. ஸ்டாலின் விருப்பம் இல்லாம ஸ்டாலின் கீழ Right, இருக்கிறவங்க சொல்லிட்டீங்க நீங்க. பணிபுரிவாங்களா? அது போல அண்ணாமலை வந்து எதிரா இருக்காருன்றீங்க. இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். டிடிவி ஓபிஎஸ்க்கு என்ன சார் நிலை? இதுல இப்ப நீங்க ஓபிஎஸ் நம்ம பழனிசாமி ஐயா தெளிவா சொன்னார். என்ன சொன்னாரு? ஓகே. ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சால் தான் வாய்ப்பு. யதார்த்தத்துல அதான் சரி, வாய்ப்பு. right. ஆனால் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு வழக்குகளுக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அது தனி. அதை அதிமுகவோ எடப்பாடியாரோ அதை ஃபேஸ் பண்ண எப்பனாலும் தயார். டிடிவி? அந்த கண்டிஷன் கிடையாது. டிடிவி. அதனால டிடிவி வந்து அதுதான் சொல்லு போன தடவையே சொன்னாரு. டிடிவி வந்து அதாவது காலத்தின் சூழ்நிலை கருதி அந்த முடிவை எப்போ எடுக்குமோ அப்ப எடுப்போம் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. சூழலுக்கு ஆமா, ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் காலம் கடந்து விட்டதுன்றதை தெளிவா சொன்னாரு. அப்படின்றது சுருக்கமா சொல்றேன். நண்பர் வில்சன் தன்னோட ஆர்குமெண்ட ரொம்ப தெளிவா சொல்லக்கூடியவர். அவர் ஆர்குமெண்ட் மக்களுக்கு சேரணும்னு மனப்பூர்வமா நான் விரும்பக்கூடியவன். இப்போதும் பாராட்டுறேன் நண்பருக்கு ஆர்குமெண்ட். இத அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன பிரச்சனைனா அபிஷியோ வாய்டா பேசினாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எங்க தலைவர் அமித்ஷா சொல்லிட்டாரு, நானும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா ஏத்துக்கிறேங்கிறத அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் பதிவு பண்ணிட்டு சொன்னது எங்க தலைவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இருக்கிறாரு, அதைத்தான் நான் சொல்ல முடியும்னு அமித்ஷாவை சொன்னாரு. அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர்னு ஏத்துக்கிட்டாரு. நான் சொன்னது மோடி போட்ட டியூட்டில எடப்பாடியை முதல்வர்னு சொல்லல. இப்ப இங்க திருச்சியில வரும்போது தங்கம் தென்னரசுக்கு அடுத்தாலதான் எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டிருக்காரு. டிக்னிட்டரிஸ் தான் சொல்றாரு. கனிமொழிய திமுக ரெப்ரசன்டேட்டிவா சொன்ன பிறகு அது 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 உள்ளுக்கு இருக்கிற பொருள் தானே, அதை திரும்ப சொல்லணுமா என்ன? இல்ல, அமித்ஷா வந்து சசிகலாவை சேர்த்துடுங்கன்னு சொன்னாரு. எடப்பாடி எதை சொல்லி அமித்ஷாவை முறியடிச்சாருங்கிறது என் சகோதரர் பழனிசாமிக்கே தெரியும். நீங்க அந்த பழைய நினைவுக்கு வரீங்க. மோடி அவர்களை சந்தித்த பிறகுதான் வெளியில வந்து கடுமையா திருமதி சசிகலா குறித்து பேட்டி அதை சுட்டி காட்டுறீங்க. நம்ம பேசலாம். பாயிண்ட் டேக்கன், விட்டுருங்க. நம்ம இன்னும் கொஞ்ச காலத்துல
மோடி வந்து எடப்பாடி வேட்பாளர்னு சொல்ல அப்படின்னா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். சொல்லிட்டாருன்னா இதுவரை சொல்லலங்கறத நான் சொல்றேன். இதுவரை சொல்லல, கண்மணியை தான் அனுப்பியிருக்காரு. நீங்க தொங்கி தானே போறீங்க. பாயிண்ட் என்னன்னா உங்களை அவமானப்படுத்த தானே செய்றாரு. கண்மணியை தானே மதிக்கிறாரு. அமித்ஷாவை அவமானப்படுத்துறாருன்றீங்க. சரி, நம்ம மோடி அமித்ஷாவை அவமானப்படுத்துறாருன்றீங்க. 21 அப்படிதானே நடந்து. 21 அப்படிதானே நடந்து. பாயிண்ட் நம்ம 21 அப்படிதானே நடந்து. சரி, ரங்கராஜன் துரைசாமி கொஞ்சம் காத்துருங்க. நம்ம தலைப்புக்குள்ள பேச நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். நம்ம அதை விட்டு டிவியேட் ஆகும். கேசிபி ஒன்னு செட் பண்ணாங்க, இவங்க யார் கணக்கு இவங்க யார் கணக்கு. நீங்க அந்த கணக்குக்குள்ளே போவோம். நித்யானந்தம், டிடிவி ஓபிஎஸ் குறித்து பாஜக என்ன நினைக்குதுன்றது ஒண்ணு. அதுல வில்சன் கோடிட்டு காண்பித்தது ஓபிஎஸ் ஏதோ அவர் தனி கட்சி, அதெல்லாம் இல்ல, அது அவரு இப்ப இருந்தாலும் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும், டிடிவி குறித்து அது இன்னும் முடிவெடுக்கல, கடைசி நேரத்தில் அவர் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலான்றப்ப பிஜேபி என்ன செய்யும்? ஏன் நயினார் நாகேந்திரன் அப்படிலாம் நாங்க முயற்சி செய்யறோம்னு சொல்றேன். புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமித்ஷாவுடைய கணக்கு, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையோட கணக்கு, என்டிஏவோட தலைமையுடைய கணக்கு, ஓபிஎஸும் தினகரனும் எல்லோருமாக ஒரு அணியிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலைக்கு இந்த விஷயத்தில் இபிஎஸோட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னாங்க. விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் என்னுடைய தலைவர் சொல்வதை செய்வதுதான் ஒரு தொண்டனுடைய கடமை. நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த கட்சியிலே இருக்கக்கூடாது என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டவர் அண்ணாமலை. புரியுதுங்களா? அதனால அண்ணாமலை இதுக்கு ஏதோ எடப்பாடிக்கு திமுகவுக்காக ரகசியமாக, அண்ணாமலை மாதிரி எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி கூட இருக்கலை. கடந்த 3 ஆண்டுகளாக அண்ணாமலை தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு எடப்பாடி கூட வாயை திறந்து பேசல. அண்ணாமலை விட்ட ஃபைல்ஸ் அவ்வளவு இருக்கு. சரி, நம்ம பல சிக்கல்கள் இருக்கு. அதனால அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார். ஆனால் இப்பொழுது அந்த அவருடைய கட்சி தலைவர்கள் எடப்பாடியை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக நியமித்து. இந்த இடம் தான் நித்யானந்தம் என்ன கேள்வினா, இந்த கேள்வி குறித்து இப்ப நயினார் நாகேந்திரன் அப்படி நாங்க முயற்சி செய்யறோம்னு சொல்றப்ப இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் தலைமை, யார் மேடை ஏறணும் யார் பிரச்சாரம் செய்யணும்ன்றது நாங்க தான் முடிவு செய்வோன்றப்ப பந்து இபிஎஸ் அவங்கள்ட்ட தானே இருக்கு. உண்மைதான். இபிஎஸ் தான் டெல்லியில என்ன கணக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர் தான் முடிவு பண்ணும். அப்ப தனியா ஒரு அறையில உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டே இருப்பாரா? கலந்துரையாடலாம் இருக்காதா? சொல்லுங்க. ஒரு அணின்னு வரும்பொழுது கலந்துரையாடல் இருக்கத்தானே செய்யும். அப்போ மேலிடத்துல இருந்து நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா அறிவிப்பை இபிஎஸ் கொடுக்கட்டும். அப்படித்தானே செய்வாங்க. என்ன முடிவு எடுத்ததை சொல்றதுக்கு அதுக்கு வேற தலைமை முடிவு எடுத்துனா பேசலாம். நான் தான் டிசிஷன் எடுப்பேன். இட்ஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது யாரோ சொல்றது அவர் சொல்றதுக்காரனா, அப்போ ஏற்கனவே நம்ம ஐயா சொன்ன மாதிரி கேசிபி சொன்ன மாதிரி கட்சியை தான் தலைவராக இருக்க வேண்டும், ஓபிஎஸ் இதில் வரக்கூடாது. அதையெல்லாம் அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா, கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா கூட்டணியை பற்றி யோசிக்கலாம். அது கூட உறுதி கிடையாது பக்கத்தில் வில்சன். திமுக வந்தாலும் பரவாயில்ல, நான் கட்சி தலைவராக இருக்கணும், என் கட்சியை யாரும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு அவர் கட்சி தலைவராக இருக்கிறத காட்டுற விருப்பம் திமுகவை அகற்றுவதிலே இல்லை. தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. என்டிஏல அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்க. அதனால கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட, அதாவது எடப்பாடி அதிமுகவோட ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சி மட்டும்தான் அவரோட கூட்டணிக்கு வந்தாங்க. வேற யாருமே வரல. பாஜக கூட வந்தாங்க, எடப்பாடி கூட வரல. அப்போ எடப்பாடியால் கூட்டணி உறுப்பினர்கள் சேர்க்க முடியாது. அதனால பிஜேபி தான் அதை செய்ய முடியும். அதைத்தான் நயினார் அவர்கள் மிக தெளிவாக ஒரே மேடையிலே இத்தனை பேர் வருவார்கள், அதற்கான ஏற்பாடுகளை பாஜக செய்யும் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி அதை எதிர்த்து பேசினாரா? எதிர்த்து பேசல. அந்த இடம் ஒரு முக்கியமான புள்ளி. கேசிபி இதுல ஒரு விஷயம் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஓபிஎஸ் டிடிவிலாம் என்டிஏவில் இருக்கிறாங்க. இபிஎஸ் அவர்களே சொன்னாங்கல்ல, நாங்க பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட பல கட்சிகள் கூட்டணின்றப்ப அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் ஓபிஎஸ் டிடிவி விவகாரத்தில் அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த நுட்பம் இருக்குல்ல அந்த இடம். நீங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும்
பாஜக கூட்டணி ஆரம்பிச்ச காலத்துக்கும் இப்ப நேத்து இந்த பதில் அவர் சொன்ன காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அஃபர்மேட்டிவா இருக்கிறார். முதல்ல மாதிரி பாஜக சொன்னா கூட தப்பா இருந்தா கூட மௌனமாக இருப்பது இல்லை. நான் தான் முடிவு இன்னைக்கு டேட்டுக்கு கொஞ்சம் அஃபர்மேட்டிவா இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக தரப்புல இந்த கூட்டணி ஏற்படுத்தப்படுகிற பொழுதே முழு பொறுப்புகளையும் இந்த கூட்டணியை கட்டி அமைக்கிற சகல பொறுப்புகளையும் பாஜக ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் அண்ணா ஒரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. சரி. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு கேவியட் போடுறாரு. தட் இஸ் சப்ஜெக்ட் டு மை ஒத்துக்கிட்டா அந்த இடத்துல அதான் அந்த இடத்துல ஒரு அஃபர்மேட்டிவா வந்து அவர் கொண்டு வர்றாரு. இல்ல நான் இந்த இடத்துல ஒண்ணு உடைச்சு சொல்லுங்களேன் கேசிபி. உண்மையில் டிடிவி குறித்து ஓபிஎஸ் குறித்தெல்லாம் ஒரு என்னதான் நினைக்கிறார்? இப்படியே ரிசர்வேஷன்லயே வச்சிருந்தா ரவீந்திரன் துரைசாமி இதுல ஒண்ணுமே இல்ல. வேற வாய்ப்பு பார்க்க மாட்டாங்க. தினகரனுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னைக்கே இதுதான் கூட்டணி அப்படின்னா அந்த ஒரு சலசலத்து போயிடும். தேர்தல் வரைக்கும் இதை அப்படியே கட்டி இழுத்து கொண்டு போறதுங்கிறது பெரிய கஷ்டம். அப்படியே இருக்கட்டும், தேர்தல் நெருங்குற பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டி அமைச்சுக்கலாம். அப்படி இப்ப அன்வர் ராஜா வெளியே போறாரு, மைத்ரேயன் வெளியில போறாரு. அஃபர்மேட்டிவா இப்ப பெரிய அளவுல ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட உறுதியாக நிற்பவர்களுக்குள்ள தினகரனை எதிர்த்து ஓபிஎஸ் எதிர்த்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்றுப்பாங்க இல்லையா? அப்ப அதனால வந்து இதை அப்படியே நகர்த்திட்டு போய் அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல ஒரு இறுதியான முடிவுக்கு வந்துடலான்னு. அண்ணாமலை இதுல நான் ஒரே ஒரு கருத்து சொல்லுப்பேன். இவ்வளவு இந்த கூட்டணிக்கு ஆதரவா பேசுற திரு நித்யானந்தமே இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உடனே பொங்குறாரு. அண்ணாமலை தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விட. இதை சொன்ன எந்த அதிமுக காரன் பாஜக ஓட்டு போடுவான்? எந்த அதிமுக பாஜக ஓட்டு போடுவான்? அண்ணாமலை அவர்களை வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மிக பலகீனமானவர். எனக்கு என்னை விட எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறவர்கள் யாரும் கிடையாது. சரி. ஆனால் அதிமுக வலிமையான கட்சி, அதிமுக தொண்டர்கள் வலிமையானவர்கள். அண்ணாமலையில ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, மத்திய பாஜக என்ன நினைக்குதுன்னா தமிழ்நாட்டை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம்பா, மத்தியில போன முறை நீ அதிமுக கூட்டணியை பிரிச்சதுனால நமக்கு 15-20 சீட்டு போச்சுன்னு. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டை பிடிக்கிறதா முக்கியம் நினைக்கிறாரு. அப்ப இந்த தேர்தலுக்கு இவர் சொல்ற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதிராக போயிருவார், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவர் அமைதியாக இருப்பார். அவர் தேவைப்படுகிற இடத்துல அழைக்கப்படுவார். அவர் ஒத்துழைப்பு. இந்த இடத்துல டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ் அவர்களையோ பாஜக விரும்பி எல்லாம் கொண்டு வந்துட முடியாது. அது இபிஎஸ் அவர்கள் போடுற கணக்கை வச்சு இருக்கு. அவர் என்ன டேர்ம்ஸ்ல கொண்டு வர நமக்கு எதுவும் தெரியல. இது பாஜக கையில் இல்லை, இபிஎஸ் அவங்க தான் முடிவு பண்ணணும். அது வரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பரும் நீண்டகால பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்தவரும் ஆர்எஸ்எஸ்ல சிறப்பாக மாநில அளவில் பணியாற்றவருமான இல கணேசன் அவர்கள் இன்றைக்கு மாலையிலே காலமானார். அதற்கான இரங்கலை தெரிவித்துக்கொண்டு நான் தொடர்றேன். உங்களோட கேள்வி என்ன கேட்டீங்க? இபிஎஸ் தான் முடிவு எடுக்கிற இடத்துல இதுல ஓபிஎஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இட் இஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது தனிப்பட்ட கட்சி கூட கிடையாதுங்க. இது கூட்டணிங்க. தனிப்பட்ட கட்சினா நீங்க என்ன வேணா பேசிட்டு போலாம், அதுவே பேச முடியாது. அதுவே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆனா இது கூட்டணி. இட் ஹஸ் காட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கலெக்டிவ்ல. அப்போ மேல இருக்கக்கூடியவங்க, அதாவது டெல்லியில் ஆளக்கூடியவங்க எடப்பாடி அவர்களிடத்தில் பக்குவமாக சொல்ல வேண்டிய முறையிலே சொல்லி உன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னால் 10 ஓட்டு கூட நமக்கு இழக்கக்கூடாது, கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க என்பதை புரிய வைத்து நீ தான் முதலமைச்சர், யாரையும் நீ சந்தேகப்படாத, உனக்கு சந்தேகம் தான் உன்னோட நோய், அதை களைஞ்சிரு, நீ தான் முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அவரை முழுமையான திருப்தி அடைய வச்சு தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வச்சுக்கோங்க, கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. கன்வின்ஸ் என்ன பண்றது? உண்மையை எடுத்து சொல்றது, எடுத்து சொல்லி யதார்த்தத்தை சொல்லி. ஆமா, அங்க பாருங்க, பேசலாம். அங்க பாருங்க, விஜய் கூட காங்கிரஸ் போலாம், பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது இன்னொரு தலைப்பு. ஆமா, நீங்க தொடர்ந்து சொல்றீங்க, அதை நம்ம தனிச்சு எடுத்து பேசுவோம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இபிஎஸ் ஒரு கணக்கு போடலாம், பாஜக இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு முயற்சி எல்லாம் செய்யலாம் ஒரே மேடையில. இதுல ஓபிஎஸ் டிடிவி என்ன நினைக்கிறாங்கன்ற அடுத்த கட்டம் இருக்கு. நீங்க சொல்றது சொல்லிட்டே இருக்கீங்க. நேத்து அறிக்கை இப்ப இதுல நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா ஓபிஎஸ் இதை விட்டு வெளியே போயிட்டார். என்னைக்கு அவருக்கு
என்ன அழைக்கணும்னு ஒரு ஓப்பனாக ஒரு கடிதம் கொடுத்தோம், லெட்டர் பப்ளிஷ் பண்ண பிறகும் அவருக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஸோ அவருக்கு எதிரானவங்க அவங்க வந்து அங்கே பலப்பட்டுட்டாங்க. நேற்று அறிக்கையுமே காட்டமாக தான் இருக்குது. தலைமை பண்போட இல்ல ரொம்ப அறிக்கையில வந்து உள்ள 2 தலைவர்களையும் எதிராக்குறாரு. ஏன்னா அந்த கேஸ் கேசிபி சொல்ற மாதிரி கேஸ் இருக்கனால தம்பித்துறையும் செல்லூர் ராஜையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பி தலைமை பண்புலங்கிறார். அப்போ ஓபிஎஸ் பொறுத்தவரையில இபிஎஸ் வச்சு எதுவும் இல்லை, இபிஎஸ்க்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் அவர் இருக்கிறாரு. சோ பாஜக சொன்னாலும் அவர் கேட்க வாய்ப்பு இல்லை. பாஜக அவர் சொன்னா கேட்பாருங்கிற அளவுக்கு மதிச்சு அவரை ஒரு தூத்துக்குடியில கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே பாஜக, அவர் கேட்டும் கொடுக்கலையே. அப்போ அந்த இடத்துல தான் பன்னூர் ராமச்சந்திரன் என்னோட அறிக்கைனாலும் கருத்துனாலும் சரி, அவருக்கு அறிக்கைனாலும் சரி, பாஜக விட்டு அவர் விலகி போயிட்டுங்கிறது தானே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. கேசிபி சொன்ன மாதிரி ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்க்கு நீங்க தனி கட்சி தொடங்குங்கன்ற அளவுக்காவது இறங்கி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எது சிறந்ததோ, இரட்டை தலைமை பாஜக இது அவருக்கு செய்து கொடுக்குமா? பொதுச் செயலாளர் தேர்தல் செல்லாது, எடப்பாடி பொதுச் செயலாளர் இல்லை, 50-50 தான், அவருக்கு கையெழுத்து போட உரிமை உண்டுன்னா அந்த லாபத்தை எடுத்துக்குவாங்க. பாஜக இதெல்லாம் யாரு செஞ்சு கொடுக்க முடியும், யாரு ஒத்துப்பாங்க? இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாருமே அப்படித்தானே நீங்க பேச கேட்பாங்கன்றீங்க. அப்படி கேட்கும் போது இதுதானே இது, அது தேர்தல் ஆணையம் தான் இது. நீங்க நான் வந்துடுறேன். லாபம் இல்லாத இதை எந்த அரசியல்வாதியும் செய்ய மாட்டாப்ல. அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். எம்ஜிஆர் ஆவது, ஜெயலலிதாவாவது, ஸ்டாலின் எதிர்ப்பாவது, புண்ணாக்காவது ஒண்ணும் கிடையாது. அதிமுக தொண்டர்களே 7% ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் சிலர் கடந்த காலத்தின் கைதிகளா இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட அருமை நண்பர் கேசிபி. இல்லப்ப இதுல இப்ப டிடிவி தினகரன் குறித்துமே, இப்ப தினகரன் அவர்களோட பல பேட்டிகளை பார்க்கிறப்ப அவர் ஒரு கட்டத்துல நான் என்டிஏவில் இருக்கேன்னு சொன்னவர், இங்க பாருங்க நாங்க யார் தயவுக்காகவும் காத்திருக்கலன்ற இடத்துக்கு அவரும் நகர்றாரு. அதான் அவர் என்ன சொல்றாருன்னா அமித்ஷாவை நம்புறாரு. அவரு அமித்ஷா முதல்ல என்டிஏவோட சிஎம் யாருன்னு சொல்லணும், அந்த சிஎம் கேண்டிடேட் இவருக்கு அக்செப்டபிளான்னு அவர் முடிவு பண்ணுவாரு. So there are so many ifs and but. இதுல என்ன ifs and but? நம்ம தானே சொல்றோம், அமித்ஷா தான் சொல்லியாச்சே, இபிஎஸ் அவர்கள தான் சொல்லியாச்சே. எதிர்பார்க்கிறாரா கடைசி நேரத்துல? எதிர்பார்க்கிறார், அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அவரு அந்த கணக்குல இருக்காங்களா? ஒருவேளை இபிஎஸ் சொல்லிட்டாங்கன்னா மீண்டும் அமித்ஷாவை உறுதிப்படுத்த சொல்றாரு. இல்ல இபிஎஸ் சொல்லிட்டாங்கன்னா டிடிவி என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த இடத்துக்குள்ள அவருக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்த்து, வேற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணுவார். வில்சன், இப்ப இதுல ஓபிஎஸ் அவர்கள் வேற ஆப்ஷனை நோக்கி நகர்ந்துட்டாரு. இனி நம்ம அவரை பேசிட்டு இருக்கோம் இப்படியா அப்படியான்னு, அவர் கடந்து போயிட்டார்ன்ற ஒன்றும். டிடிவி கடைசியா கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து முதல்வர் வேட்பாளரை அமித்ஷா சொல்லணும், எங்களுக்கு கன்வின்ஸா இருந்தா இந்த கூட்டணியில் இருப்பது பற்றி நாங்க முடிவெடுப்போம்னு அவர் சொல்றார். இல்ல அப்படி அவர் டிடிவி அந்த மாதிரி சொல்லவே இல்ல. இல்ல நான் பார்த்தேன். நான் பார்த்த பேட்டி என்னன்னு சொல்லியிருக்காருன்றீங்க. அவர் சொன்னதை சொல்றேன், வரிக்கு வரி சொல்றேன். அமித்ஷா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லணும் முதல்ல. அவர் சொன்னாலும் கூட எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தா இந்த கூட்டணியில் இருப்பது பற்றி முடிவெடுப்போம். அமித்ஷா தான் சொல்லிட்டாரு. எத்தனை தடவை சொன்னாரு? அதத்தானே விஜயனும் சொன்னாரு. இதுதான் அமித்ஷா ஸ்டேட்மெண்ட். இதுதான் தினகரன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். அமித்ஷா சொல்லியாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் தான் சொல்லணும். முடிய இப்ப கேட்ட நிருபர்கள் அதை கேட்கணும். அப்ப அமித்ஷா தான் சொல்லிட்டாருன்னு கேட்கணும். அவர் மீண்டும் ஒரு தடவை அமித்ஷா குறித்து கேட்கிறாரு. எத்தனை தடவை சொல்லணும்? இன்னும் 2 தடவையா 3 தடவையா? இது விளையாட்டுத்தனமா இருக்கு. என்னதான் நினைக்கிறாரு? அப்படி இல்ல, எல்லாமே என்னன்னா கடைசி கட்ட முடிவுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்துல ஒரு நெருடலோட இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த இணக்கம் வருது இல்ல, இன்னும் காலம் இருக்குது இல்ல. அதுல என்ன நடந்துரும்? கடைசி கட்டத்துல என்ன மேஜிக் நடந்து எல்லாரும் வரதுக்கான வாய்ப்புனா என்ன நடந்தா இவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க? எவ்வளவு வேணாலும் நடக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். இல்ல சொல்லுங்களேன். ஆமா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே இருக்குது, தேமுதிக வெளியே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு விஜய் அவர்கள் திடீர்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நித்யானந்தம் பொங்கின மாதிரி விஜய் வந்து பொங்கிட்டாரு. எதுக்காக பொங்கினாரு? ராகுல் காந்தி மேல எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க, எப்படி பொங்கி இருக்காரு. அப்ப பாருங்க, உள்ள இருக்கிற உணர்வு வெளியே வந்துருச்சா இல்லையா? அப்போ அந்த கூட்டணியிலையும் சலசலப்பு ஏற்படலாம், காங்கிரஸ் சிக்னல் கொடுக்கலாம், விஜய் கூட. அதுக்கும் அப்ப அங்க சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதுக்கும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே இன்டர்லிங்க்டு தானே, எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அங்க துரை வைகோ வந்து மோடியை பாக்குறாரு. சரி, அவங்க இருக்குல்ல. அப்போ அந்த முக்கியத்துவம் எந்த பக்கம் போதோ, அதே நேரத்துல திமுக போய் பார்த்துட்டு ஜெயலலிதா அம்மா திமுக வந்து விரோத கட்சின்னு சொன்னாங்களே, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? அரசியல் நண்பனையில் எதிர். அப்போ
எந்த மாற்றம் எந்த பக்கம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இப்பவே நம்ம வந்து முடிவா வெளியே சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள வச்சிருக்கலாம். ஓகே, அந்த வியூகம் எல்லாருக்கும் இருக்கும். நித்யானந்தம், நீங்க என்ன எல்லாருக்கும் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஓபன் தான். எல்லாருக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன் ஓபன். நம்ம வந்து இபிஎஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, பாஜக என்னன்னு பேசுறோம். ஓபிஎஸ் டிடிவிக்கும் டிமாண்ட் இருக்கும்ல, அவங்களும் ஒரு கணக்கு யோசிப்பாங்கல்ல, எங்களுக்கு இதெல்லாம் இருந்தாதான் வரணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா. இன்றைக்கு தமிழக தேர்தல் வரும்போது முக்கியமாக இருக்க வேண்டியது ஸ்டாலினை அகற்ற வேண்டுமா, அவருக்கு சிகப்பு கம்பளம் விரித்து அமர வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு தான் எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும், எதிர்கட்சியெல்லாம். அப்போது ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யலாம். சரி, அதனால் ஓபிஎஸ் வருவாரா, தினகரன் மேடையில் வருவாரா அப்படின்னா எந்த நேரத்தில் வருவாங்களோ அந்த நேரத்தில் வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இல்ல வந்து. நான் கேக்குறேன், நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஸ்டாலின் அரசை அகற்ற வேண்டும்ன்றது அஜெண்டா கோல் செட் ஆயிடுச்சு இல்ல, பிறகு எதுக்காக காத்திருக்கிறாங்கன்னு கேக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பேசுற இந்த முக்கியமான இஷ்யூன்றது சார், திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் கட்சியில ஒருங்கிணைப்பாளராக மீண்டும் வர வேண்டும்ன்றது முக்கியமா, இந்த அணியில ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு திமுக அரசை வீழ்த்தணும்ன்றது முக்கியமா? எதுக்கு பிரையாரிட்டி கொடுப்பார் சொல்லுங்க? ஓபிஎஸ் எடப்பாடி ரெண்டு பேர்ல இன்னைக்கு கட்சியை கையாண்டு கொண்டிருப்பது யாரு? எடப்பாடி அவர்கள். சரி, அதிக எண்ணிக்கையில உறுப்பினர்கள் இருப்பது எடப்பாடி அவர்கள்ட்ட தான் இனி இது வரைக்கும் அவருடைய பயணங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அதனால ஓபிஎஸ் அதை பார்ப்பாரா, எடப்பாடி அதை பார்ப்பாரான்னா எடப்பாடி தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவர் வாய்ப்பு தான் நழுவ போக போகுது. அவர் தான் முக்கியம். ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு, முதலமைச்சராக வாய்ப்புன்னு யாருமே பேச காணும். அவர் தான், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக இன்னைக்கு இருக்க அதிமுகன்னு சொல்லுது. அவர் தான் கொஞ்சம் இறங்கி வந்து இவங்களை அகாமடேட் பண்ண, அந்த ஈகோவை அவரு அடக்கியே ஆகணும். நித்யானந்தன் ஐயா சொல்றது ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம இபிஎஸ் ஐயாக்கும் எடப்பாடி ஐயாக்கும் நம்ம அதிமுகவுக்கும் பெரிய பங்கு தான் அதுல இருக்குது, பெரிய முக்கியத்துவம் அவசியமும் இருக்குது. இப்ப இதையெல்லாம் கருதி தான் அவர் சொன்ன மாதிரி ஆலோசனை பண்ணுவார், கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்து இறுதி முடிவை இவர் அறிவிப்பார். இதுல இப்ப ஒரு கேஸ், இப்ப இதுல என்ன ஆலோசனை, எதுக்காக காத்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப கூட்டணி கணக்கு அது மாறு இது மாறு, ஆனா கோர் இஷ்யூ என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப அமித்ஷா அவர்கள் ஆரம்ப கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சென்னையில் அந்த கூட்டணி அறிவித்த பொழுதே ஒன்று தெளிவாக சொன்னார், உட்கட்சி பிரச்சனையில நாங்கள் தலையிட மாட்டோம். அதுலயே ஓபிஎஸ்க்கும் பதில் அடங்கி இருக்குது. நீங்க தனி கட்சி துவக்கிட்டு வாங்க, நாங்க கூட்டணியில உங்களை எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நீங்க தனி கட்சி துவங்கிட்டு வாங்க, நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறீங்க, அது அஷ்யூர்டு. அது அஷ்யூர்டு. இன்னைக்கு நான் சொல்றேன் அது அஷ்யூர்டு. பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில செய்தி நான் சொல்றேன் அது அஷ்யூர்டு. நாளை காலையில ஓபிஎஸ் வந்து தனி கட்சி துவக்கிட்டு வர சொல்லுங்க, குறைஞ்சது 3 சீட்டு, அதிகபட்சம் 5 சீட்டு அவருக்கு உண்டு. ஒன்று. திமுகவே 5 சீட்டு கொடுத்துருச்சுன்னா பன்னீர்செல்வம் வந்து அது கடுமையான வார்த்தைகளை நான், அதாவது அவர் ஒரு சாதாரண டீ கடை வச்சிருந்த பன்னீர்செல்வத்தை 3 முறை முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்தது அதிமுக. ஒரு கேவலம் ஒரு எம்எல்ஏ போஸ்டுக்காக வந்து அவர் திருப்பி போய் திமுக அவர் சந்திச்சதுலயே, இப்ப இதே திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக விட்டு வெளியில வந்த பொழுது பாஜக கூட்டணியை நான் எதிர்க்கிறேன், பாஜக அதிமுகவை பிளக்கிறது, மதவாத சக்திகள் அதிமுகவை அழிக்கிறதுன்னு பாஜகவுக்கு எதிராக நின்றிருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் இப்ப ஒரு நல்ல தலைவராக நின்று. ஆனா மாறாக அவர் பாஜகவை எதிர்ப்பதற்கு பயந்துட்டு திரு ஸ்டாலின் அவர்களை சென்று சந்திக்கிறார். அப்ப அதே கடைசி அப்ப பாஜகவை எதிர்க்கிற துணிவு திரு ஓபிஎஸ் அவர்களிடத்துல இல்ல. அப்ப கடைசியில பாஜக ஒரு கட்டளையிட்டால் அதை சிரம் மேற்கொண்டு ஓபிஎஸ் செய்திருவார். நீங்க 5 இன்னைக்கு இந்த தேதியில உறுதியா இருக்கின்றீங்க. டிடிவிக்கு எவ்வளவு கணக்கு வச்சிருக்காங்க, எத்தனை சீட்டுன்றது? இல்ல, அது எல்லாமே நானே சொன்னேன். ஒரு ஃபேக்டர் நம்ம மறந்துடுறோம், சசிகலா ஃபேக்டர் மறந்துடுறோம். ஓபிஎஸ் இந்த எடப்பாடி வந்து ஒரு பேக்கப் வச்சிருக்காரு, சசிகலாவை ஆதரவா பிரச்சாரத்துக்கு அழைத்துக் கொள்ளலாமா என்கிற ஒரு பார்வை. 2026 எலெக்ஷன் நிறைய யார் மனசுல யாரு, அதுதான் பெரிய இதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைவு சுற்று பன்னீர்செல்வம், தினகரன், யார் உள்ளே யார் வெளியே, உங்களோட மதிப்பிட ஒரு வரியில சொல்லலாம். கேசிபி எப்படி போகும்? அது வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தான் தெரிய வரும். ஆனா போற போக்குல திரு ரவீந்திரன் துரைசாமி ஒன்னு அடிச்சாரு, அதாவது அதிமுக தொண்டர்கள் ஸ்டாலின் ஆதரவாளர்களா இருக்கிறாங்கன்னு. அவர் ரியாலிட்டியில இருந்து ரொம்ப தூரத்துல வந்து அவர் இருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி சுருக்கமா
ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு 20% ஓட்டு தான் எடப்பாடி வச்சிருக்குது. ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரலா இருந்தாங்க. பல அதிமுக தொண்டர்கள் ஸ்டாலின் பக்கமே போயிட்டாரு. இசைவளாளர் காஸ்ட் நியூட்ரல். அதுல ஆதாரம் சொல்லணும்னா ஒரு 7% அதிமுக ஓட்டு போயிட்டு அவங்க எடப்பாடி கூட இல்லாம ஸ்டாலின் கூட இல்லாம என் நண்பர் தனியா இருந்து காயிறாரு தான் எனக்கு வருத்தமா இல்ல 96லயே அதிமுக 21% ஓட்டு தான் இருந்துச்சு. அதனால இழக்கிறதும் சேர்க்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 2006ல வெறும் 26% ஓட்டு தான். அதனால இழக்கிறதும் பெருசும் கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பிரம்மாண்டமான கட்சி இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்குது. பிஜேபியும் தன்னுடைய வலுவை சேர்த்திருக்கிறார்கள். அதனால இதுவே பிரம்மாண்டமான கூட்டணி. இதற்குள்ள சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உள்ளே யார் வெளியே? நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இங்க பேசுனதுல. சுருக்கமா சொல்லிருங்க. ரெண்டே ஒரே வரியில. ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை எதிர்க்க வேண்டிய வல்லமையும் அவசியம் இல்லை அவருக்கு. இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை ஏமாற்றும் அவசியமும் வராது. இது ரெண்டும் சரியா போயிடும். திமுக அகற்றப்படும். இந்த கூட்டணி வெல்லும். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?